பாண்டியன் தயாரிப்பில் வந்திருக்கிற அந்த படம் எனக்கு ரொம்ப ஒரு பெருமையான ஒரு தருணம். அது பாண்டியன் வந்து என்னுடைய நிறுவனத்தில் நீண்ட நாள் பணியாற்றி இருக்கிறார். இந்த தயாரிப்பு நிர்வாகிகள் என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, திறமையானவன் நேர்மையாளனா இருக்க மாட்டாங்க, நேர்மையானவன் திறமையானவனா இருக்க மாட்டாங்க. இந்த ரெண்டுமே சேர்ந்ததுதான் பாண்டியன். உச்சகட்டமான ஒரு நேர்மைக்கு எடுத்துக்காட்டுன்னா அது பாண்டியன் சொல்லலாம். அப்படி ஒரு ஹார்ட் ஒர்க்கர், திறமையானவர், அன்பானவர், ரொம்ப ரொம்ப ஒரு எமோஷனலா கனெக்ட் ஆகிற உடனே டக்குன்னு சத்தமேல சொல்லிட்ட உடனே கண்ணில் தெரிய வந்துடும். அந்த மாதிரி ஒரு மென்மையான ஒரு இதயத்துக்காரன் பாண்டியன். வந்து இந்த படத்தை ஆரம்பிக்கும் போது என்னடா செஞ்சிருவியா அப்படின்னு கேட்டல, சார் பண்ணிடுவேன் அப்படின்னா, சரி ஓகே. அந்த மாதிரி வந்து ஒரு கொஞ்சம் போராட்டமாக இருந்தாலும் கூட கொஞ்சம் சரியான பாதை கொண்டு வந்து எடுத்து மூணாவது இன்னைக்கு ரிலீஸ் கொண்டு வந்ததுல கண்டிப்பா பாண்டியனுடைய ஒரு அண்ணன் சாணத்துல இருந்து நான் வந்தது ரொம்ப பெருமைப்படுறேன். பாண்டியனுக்கு இனிமே இந்த படம் வந்து நிச்சயமா லாபகரமா அமையும். இன்னைக்கு உள்ள சூழ்நிலைகள் நல்லாவே இருக்கு. இந்த படத்துக்கான எதிர்பார்ப்புகளும் ஓரளவுக்கான வியாபாரமும் அந்த வகையில பாண்டியன் வியாபாரம் வந்து அடுத்தடுத்து படங்கள் எடுத்து நிறைய வெற்றிகளையும் புகழையும் பணத்தையும் சம்பாதிக்கணும் வாழ்த்துக்களை நெஞ்சார தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழாவின் நாயகன் ஜிப்ரான் நம்ம தமிழ் சினிமாவில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு குறிப்பிடத்தக்க மியூசிக் டைரக்டர், ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய தயாரிப்பு மியூசிக் இசையமைப்புல ஒரு முக்கியமான உத்தரவு. குறிப்பாக வந்து பின்னணி இசையில வந்து மிகச்சிறப்பான பங்களிப்பை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதனால இந்த படத்துக்கு பின்னணி இசை மிகச்சிறப்பா இருக்கும்னு நம்ம பார்த்த வரைக்குமே ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. வாழ்த்துக்கள் அவருக்கு. வர சத்யசிவா சடனா நம்மளுக்கு எல்லாரும் கவனத்தையும் கவர்ந்தார். சின்ன இடைவெளி, மீண்டும் ஒரு சின்ன தொய்வுக்கு அப்புறம் வந்திருக்காரு. கண்டிப்பா அந்த படத்தை வந்து முழு மூச்சோட உயிர் மூச்சாக அதை பணியாற்றிருப்பார். அவருடைய கழுகு பார்வையிலிருந்து அந்த படத்தில் எந்த தவறும் நடந்திருக்காது. நிச்சயம் ஜெயிப்பார் என்று நம்புகிறேன், வாழ்த்துகிறேன். படத்துல பணியாற்றிய எல்லா கலைஞர்களுக்கும் மற்ற ஆர்டிஸ்ட், கேமராமேன் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். குறிப்பா வந்து பல மேடைகளில் சொல்லியிருக்கேன், நான் மிகவும் நேசிக்கக்கூடிய மதிக்கக்கூடிய சசிகுமார் அவர்கள். அவருடைய வெற்றியை வந்து எப்பவுமே நான் ரொம்ப பர்சனலா பார்ப்பேன். அதை நான் கொஞ்சம் எல்லா படம் ரிலீஸ் ஆனா நம்ம ஏற்பாடு கேட்டு விட்டுருவோம். அவர் படம் ரிலீஸ் ஆனா மட்டும் நான் காலையில இருந்து ஏதோ நான் டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி ப்ரொடியூசர் மாதிரி 4 தியேட்டருக்கு ஃபோன் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருப்பேன். நைட் வரைக்கும் பிக்கப் ஆச்சா எப்படி இருக்கு, ரூரல் எப்படி இருக்கு, சிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிருப்பேன். என்ன காரணம்னா அவர் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய நேர்மை, அதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து ஒரு மனிதன் நீண்ட காலத்துக்கு போராட முடியாது இல்லையா? அதனால அது சீக்கிரமாக அந்த பெரிய வெற்றி ஒன்று வந்து அவருடைய அந்த ஒரு பெரிய உற்சாகத்தை ஊக்கத்தையும் அவருக்கு இந்த சினிமா கொடுத்துடணும் சீக்கிரம் அப்படின்னு நினைப்பேன். அது அப்பப்ப நடந்து சின்ன சின்னதா பெருசா ஒன்று நடந்து இப்போ நல்ல மகிழ்ச்சியாக ஒரு சுத்து பெருத்தே வந்து கொண்டிருக்காரு எங்களுக்கு சசிகுமார் சார். அடுத்த படம் கெட்டப்பன்னு சொல்லிக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா மகிழ்ச்சியா இருக்குன்னு தெரியுது சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்துல பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அப்படியே பார்த்தோம்னா அப்படியே டூரிஸ்ட் ஃபேமிலியோட சீரியஸ் வெர்ஷன் மாதிரி ஒன்று ஃபீல் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுடைய தோற்றம் எல்லாமே நல்லா இருந்தது. அது சசிகுமார் சார் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அவருக்கு இவ்வளவு வயசு இருக்கும், அவ்வளவு வயசுக்கு நடிச்சுட்டே இருப்பாரு. அது என்ன ரோல்னா தெரியாது, நடிச்சுட்டே இருக்க போறாரு. அந்த அளவுக்கு மக்களுக்கு பிடித்தவர், சினிமாக்காரங்களுக்கு பிடிச்சவர். அவரும் சினிமா அவருக்கு ரொம்ப நேசிக்கிறார். சினிமா வேற ஒன்றும் செய்ய தெரியாது. அவருக்கு 100 கோடி கொடுத்தாலும் அவர் போய் தொழில் பண்ணுங்கன்னா பண்ண மாட்டாரு. திரும்பி சினிமாவில் வந்து பெருசா எடுப்பார். அந்த மாதிரி ஒரு சுபாவம் அவர். அதனால அவருடைய வெற்றி வந்து நான் ரொம்ப பர்சனலா நான் இப்பவே நான் டச் பண்ற மாதிரி பாத்துக்குவேன். அவருடைய டூரிஸ்ட் வெற்றி அடையும் பொழுது ஒரு 2-3 தடவை திரையரங்களை பார்க்கும்போது ஒரு வாட்டி வந்து நான் வந்து எப்படி சொன்னா அவருடைய வெல்விஷரா, அவருடைய ரசிகரா தான் அந்த படத்தை நான் பார்த்தேன் ஒரு முறையும். வல்லவன் செயலி இப்போதே பதிவிறக்கவும்.